திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளார் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கரன் மெய்வாதம் போற்றுவோம். வணக்கங்க. இன்னைக்கு கேதுவை பற்றி நம்ம பார்க்கலாம். கேது தசா இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேது தசைனா எப்படி, அது சந்திரனோட நகர்வை வச்சு கேது தசை முடிவு செய்யப்படுகிறது. கேதுவை வைத்து கிடையாது. அது எப்படி சந்திரனோட நகர்வு வச்சு கேது தசை முடிவு பண்ணுறோம், கேதுவை வச்சு கிடையாதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது இப்போ ஒருத்தர் புதனோட நட்சத்திர காலில் பிறக்கிறாருன்னு வச்சுக்கங்க. ரேவதியோட நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது சந்திரன் ரேவதியில் நிற்கும் பொழுது அவரோட நட்சத்திரம் ரேவதி என கருதப்படுகிறது. அடுத்து ஆயில்யம் என்னும் சொல்ல புதனோட நட்சத்திரத்தில் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் அவர் பிறக்கும் பொழுது கடகராசி ஆயில்ய நட்சத்திரம்னு அவருக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. அதே போல் கேட்டை புதனோட நட்சத்திரம் விருச்சிக ராசி, அதில் அவர் பிறக்கும் பொழுது கேட்டை நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் அது நிர்ணயிக்கப்படும். இப்போ இந்த புதனோட தசா, அந்த தசா காலங்களில் தான் அவர் பிறப்பார் இல்லைங்களா. அது அவருக்கு முதல் பாகமாக இருக்கலாம், ரெண்டாம் பாகமாக இருக்கலாம், மூணாம் பாகமாக இருக்கலாம், நாலாம் பாகமாக இருக்கலாம். ஆனால் அது முடிஞ்சு அடுத்தது வரக்கூடிய தசை அவருக்கு கேதுவாக இருக்கும். அப்போ சந்திரனோட நகர்வு தான் அந்த தசையை நிர்ணயம் பண்ணுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இதை பற்றி நம்ம பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ அந்த சந்திரன் நகர்ந்து இப்போ புதன் தசையில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அந்த தசா அவர் முதல் பாகத்தில் பிறந்தாருன்னா அந்த சந்திரன் புதனோட தசை அவரோட கணக்கு பிரகாரம் அந்த 17 ஆண்டுகள் அவர் அந்த முதல் பாகத்தில் ஏறக்குறைய வரும், முன்னுக்கு பின்னும் வரும். சரியாக அதை அது பிறந்த நேரத்தை வந்த மாதிரி தான் மாறும் இல்லைங்களா. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் கேது தசை ஆரம்பிக்கும். இப்போது இந்த மாதிரி அமைப்பில் தான் வரும். அப்போ அந்த கேது தசை அமைப்பு ஆரம்பிக்கும் பொழுது அந்த சந்திரனோட நகர்வு ரேவதியில் பிறந்திருந்தாருன்னா அசோனியில் இருக்கணும், ஆயில்யத்தில் பிறந்திருந்தாருன்னா சிம்மத்தில் இருக்க மகத்தில் இருக்கும், கேட்டை விருச்சிக ராசியில் அவர் பிறந்தாருன்னா அந்த நகர்ந்து தனுசு மூலத்தில் இருக்கும். இப்படி வரும்போது அவருக்கு அந்த கேது தசை ஆரம்பம்னு சொல்லப்படும். அந்த காலகட்டத்தை கணக்கு பண்ணி அந்த தசாநாதன் அவர் அமர்ந்த அந்த நட்சத்திரநாதன் எங்கே உட்காந்துருக்கிறாரோ, அதாவது கேது பகவான் எங்கே உட்காந்துருக்கிறாரோ அதை வச்சு அவங்களோட பலன் நிர்ணயிக்கப்படுகிறது இல்லைங்களா. இப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னா இப்போ இந்த நட்சத்திரக்கால் அசோனி நட்சத்திரம் மேச ராசியில் இருக்கு. அடுத்தது மகம் என்று சொல்லப்படக்கூடிய நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்கு. மூலம் என்று சொல்லப்படக்கூடிய நட்சத்திரம் தனுசுல இருக்கு. ஆனால் இதற்கு அதிபதியான கேது எங்கே வேணாலும் உட்காந்துருக்கலாம், அவர் எங்கே வேணாலும் உட்காந்து தசை நடத்தலாம் இல்லைங்களா. இப்போது அவர் ஒரு உதாரணத்துக்கு இந்த 3 வீட்டிலையும் இல்லாமல் வேறு வீட்டில் உட்காந்து தசை நடத்துகிறாருன்னு அவர் தசா காலம் வருதுங்கன்னு வச்சுங்க. அப்போது ஏதாவது இப்போ ரேவதியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவர் கேது தசை சந்திரனோட நகர்வு அஸ்வினிக்கு வந்துட்டாரு, கேது தசை ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க. இப்போ கேதுவானவர் எங்கே உட்காந்துருக்காருன்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு கன்னியில் உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க கேது. இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு எந்த மாதிரி பலன் நடக்கும், அந்த கேது தசையில் அவர் இருக்கிறது இழப்பாரா அல்லது இருக்கிறதோட இன்னும் மேலும் மேலும் அவருக்கு பொன் பொருள் சேருமா, புகழ் சேருமா, இல்லை இதையெல்லாம் குறைபாடு வருமா, அல்லது உடல் ரீதியாக குறைபாடு வருமா என்ன, இந்த ஒரு டிஸ்டன்ஸை வச்சு முடிவு பண்ணலாம்.
அது எப்படின்னு வந்து நம்ம வந்து போக போக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி இருக்கும்பொழுது இது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறதுனா, இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில தன்மைகள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதாவது சரம், திறம், உபயம்னு கொடுத்துருப்பாங்க. அந்த தன்மையை வச்சு இது வந்து பிரிக்கப்படுகிறது. ரெண்டாவது அதற்கு தத்துவங்கள். மேசராசி வந்து உஷ்ண பகுதியாகவும், அது வெப்பமானதும் அக்னிக்கு சொந்தமாகவும், அடுத்த வர ரிஷப ராசி பார்த்தீங்கன்னா நிலத்தை குறிக்கக்கூடியதாகவும், மிதுன ராசி காற்றை குறிக்கக்கூடியதாகவும், கடக ராசி நீரை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்படி தான் இந்த கிரகம் வந்து தசா நடத்தக்கூடிய அந்த தசாநாதன் எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலனும், சந்திரனோட நகர்வு எந்த வீட்டில் இருக்குதோ அதுக்கு தகுந்த பலனும் ஈக்குவலாக தான் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இதை கால்குலேஷன் பண்ணால் கரெக்டாக வந்து பலனை எடுத்துடலாம். அப்படியான ஒரு அமைப்பு தான் இந்த ஒரு கால்குலேஷனை எப்படி பண்ணுறது, எப்படி அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னும் போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மேச ராசியில் சந்திரனோட நகர்வு வந்து கேது தசை ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ மேச ராசி என்பது என்ன தன்மையாக இருக்கக்கூடியதுன்னா, அது வந்து சரத்தன்மை, நெருப்பு தத்துவத்திலையும் இருக்கக்கூடியது. அது எப்படின்னா காட்டுத்தீ போன்றது. அதாவது அது வந்து அணைக்கவே முடியாது. வந்து ஒரு கட்டுக்கடங்காத தீ, அணைக்க முடியாது. அதாவது சுத்தமாக அந்த இடத்த வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு தான் நிற்கும் அந்த தீ, எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய மேசராசியோட அமைப்பு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியும் இப்போ கேது தசை நடக்குதுன்னா அந்த கேது பகவான் அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி உக்காந்துருக்கணும். போய் ஈக்குவல்டாக உட்காந்துருந்தா தான் அதை பேலன்ஸ் பண்ணி அந்த ஜாதகனுக்கு நன்மை தீமையை கொடுப்பார். அவர் நன்மையாக செய்ய போகிறாரா தீமையாக செய்ய போகிறாரா என்பது சந்திரனோட நகர்வு, சந்திரனோட எந்த வீட்டில் உட்காந்து கேது தசையை ஸ்டார்ட் பண்ணுறாரு நகர்வு, அவர் எந்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்தாரு அதையும் பார்த்துக்கணும். கேது எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படி அதையும் பார்த்துக்கணும். சரத்தில் உட்காந்துருக்காரா, ஸ்திரத்தில் உட்காந்துருக்காரா, உபயத்தில் உட்காந்துருக்காரான்னு. அது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட். ரெண்டாவது வந்து கெடுப்பாரா அல்லது கொடுப்பாரா, இருக்கிறதையும் எடுத்துட்டு விட்டுருவாரா இல்லது எல்லாத்தையும் கொடுப்பாரா, பொன்பொருள் சேர்க்கையை கொடுப்பாரா, பொன்பொருள் சேர்க்கல் புகையை சுத்தமாக எடுத்துருவாரா, இல்லை இதையெல்லாம் எடுத்துட்டு உடல் ஆரோக்கியத்தை சரியாக கொடுப்பாரா, இப்படின்ற ஒரு அமைப்பில் தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். அது எப்படின்னா இப்போ வந்து அவர் வந்து கெடுதலாக உட்கார்ந்துருக்கார் பட்சத்தில், அதாவது அவர் அமர்ந்த ஸ்தான அதிபதி, அமர்ந்த நட்சத்திர அதிபதி, அவருக்கு மறைவு இடங்களிலேயோ அவருக்கு சாதகமான இடங்கள்லோ பகை வீட்டிலேயோ போய் உட்காந்துருந்தா கெடுதல் செய்யும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அமைப்பான இந்த ராகு கேது தசைக்கு நம்ம பலன் சொல்கிறாங்க. அதாவது ராகு கேதும் ரிவர்ஸ் போர்ஷனில் போகிறவங்க, அதுக்கு தகுந்த மாதிரியும் அவங்க உட்கார்ந்த நட்சத்திர அதிபதியும் அவங்க வீட்டு அதிபதி இருந்தாங்கன்னா நல்லது பண்ணுவார், இல்லைன்னா கெடுதல் பண்ணுவார் இல்லையா? அதை தான் வந்து இங்கே முடிவு பண்ண போகிறோம். இப்போ அது வந்து ஒரு உதாரணத்தோடு நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்களில் சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு வேரியேஷன், இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து வர வந்து சரம். இந்த மேச ராசி சரத்தன்மை உடையது. அது எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணிவிட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டு தான் நிற்கும். அதுவே கெடுது நல்லது பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து அதாவது அளவு கடங்காமல் கட்டுக்கடங்காமல் கொடுத்துரும். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது சரம் ஆரம்பிக்கக்கூடியது கடகத்தில் ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த சிம்மத்தில் வந்து கேதுவோட நட்சத்திரம் இருக்குது. அது வந்து சரம் ஸ்திரம் அமைக்கக்கூடியது. ஸ்திரம் என்பது அதாவது இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இருப்பது. அதாவது அதுவும் அக்னி தன்மையுடையது தான் அந்த சிம்மமும். ஆனால் அது என்ன அக்னினா, அதாவது ஒரு அடுப்புன்னு வச்சிங்களேன், உணவு சமைக்கக்கூடிய இடம். அந்த அக்னியை வச்சு நம்ம வந்து ஒரு பயனுள்ளதாக மாற்றிக்கலாம். அந்த அக்னியில் அதாவது உணவு சமைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதை வச்சு பயனுள்ளதாக மாற்றிக்கலாம். இப்போ காட்டு தீயை நம்ம பயனுள்ளதாக மாற்ற முடியுமா? கிட்டக்கையே போக முடியாது. அதை வந்து கட்டுக்கடங்காமல் எரியும். ஆனால் சிம்மம் அந்த நெருப்பு தத்துவம் முடியுது, அதை நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கக்கூடிய நெருப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு அந்த சிம்ம ராசிக்கு மட்டும்.
அதனால் அதில் வந்து கேதுவோட நட்சத்திரம் வந்து மகம் இருக்குது, அதில் சந்திரனோட நகர்வு இருந்து அவர் கேது தசை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி, அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கேது உட்காந்துருக்கணும். உட்காந்துருந்தா தான் அது வந்து அந்த ஜாதகனுக்கு நன்மையை கொடுக்கும். இல்லை அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி அந்த அமர்ந்த நட்சத்திர அதிபதியும் ராசி அதிபதியும் டிஃப்ரெண்ட்டாக நன்மை செய்கிற மாதிரி அமர்ந்திருந்தால் கூட இந்த ஈக்குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். இருந்ததுன்னா தான் அந்த வந்து அது என்ன ஈக்குவாலிட்டின்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். அது வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு போவோம் அந்த ஜாதகனை. அது ஒன்று. அடுத்தது அதே தன்மை தான் அக்னி தன்மையுடையது தனுசு. அது வந்து உபயம்னு வச்சுக்கணும். அந்த உபயம் அதாவது சரம் ஸ்திரம் உபயம். சரராசி தன்மையுடைய அக்னி காட்டுத்தீ போன்றது. அது ஸ்திர ராசியான சிம்மம், அதுவும் அக்னி தன்மை நெருப்பு தத்துவம் தான். அந்த நெருப்பை நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கணும். அது வந்து ஒரு அடுப்பு நெருப்புன்னு வச்சுக்கலாம், ஒரு உணவு சமைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அதை பயனுள்ளதாக மாற்றிக்க போகிறோம். அடுத்த தனுசில் உள்ள அந்த நெருப்பு தத்துவம் வந்து அது என்னன்னா அது வந்து ஒளி, ஞான ஒளின்னு வச்சுக்கலாம். அதாவது விளக்கு ஒளின்னு வச்சுக்கலாம். அதை வச்சு ஒரு வீட்டுக்கு ஒரு சின்ன ஹாலுக்கு நம்ம ஒளியை ஏற்படுத்திக்க போகிறோம். அதை வச்சு அந்த அமைப்பு உள்ள நெருப்பு தான் அது. இப்போ இந்த 3 நெருப்புக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? அதுவும் நெருப்பு தத்துவம் தான், மேசமும் நெருப்பு தத்துவம் தான், சிம்மமும் நெருப்பு தத்துவம் தான், இந்த தனுசும் நெருப்பு தத்துவம் தான். அந்த 3 நெருப்புக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, ஒவ்வொருக்கும் ஒரு தத்துவங்கள் இருக்குது இல்லைங்களா? இந்த சந்திரனோட நகர்வு இந்த வீட்டில் உட்காரும் போதெல்லாம் சந்திரனோட நகர்வு தசை, அதாவது மேசத்தில் உள்ள அசுனியில் அமர்ந்து தசை நடத்தினாலும், அடுத்தது பரணியில் அமர்ந்து தசை நடத்தினாலும் அந்த நகர்வு சுக்கிர தசையாக இருந்தாலும், அடுத்தது கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய முதல் பாகம் அதில் இருக்குது, அதில் சூரிய தசை நடத்தினாலும் இதுக்கு உண்டான வேரியேஷன். இதை ஈக்குவல் பண்ணுற மாதிரியே அந்த கேது, அந்த சுக்கிரன், அந்த சூரியன் 3 பேரும் இதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி தான் அமர்ந்துருக்கணும். உட்காந்துருந்தால் தான் அந்த ஜாதகனுக்கு வந்து ஒரு நல்ல நன்மை கிடைக்கும். இல்லைன்னா வேறு மாதிரியான எஃபெக்டை, ஆப்போசிட்டான எஃபெக்டையும், ஒரு பாசிட்டிவ் இல்லாத ஒரு நெகட்டிவான ஒரு பலனையும் தான் ஏற்படுத்தும். இதை நம்ம வந்து இன்னும் அடுத்த வர வீடியோக்களில், இன்னும் வர நாட்களில் நம்ம விவரிப்போம். மீண்டும் நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீடுடி வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.